video sponsored by Buy Mode Smart e-shopping app. SBO மக்களுக்காக 20% டிஸ்கவுண்ட். ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, SBOவில் நியூ ஜாயினிங் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரல் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம SBO ஐடியை லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்கு போகணும். டேஷ்போர்டுக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம SBO ஐடியை லாகின் பண்ணிட்டு டேஷ்போர்டு போகணும். அங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் எடுக்கணும். இப்போ டேஷ்போர்டுக்கு போய்ட்டு இப்போ பாருங்கள், ஷேர் நவுன் இருக்குது பார்த்தீங்களா, காப்பி லிங்க்கு ரெண்டு எதை நீங்கள் ஷேர் பண்ணுறதை கிளிக் பண்ணி போனாலும் சரி, ஃபஸ்ட்டு காப்பி லிங்க்குன்றதை காப்பி பண்ணிக்கணும். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடுச்சு லிங்க்கு. இப்போ ஷேர் நவுன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ டெலகிராமுக்கோ எப்படி யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிக்கணும். இப்போ இவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணிட்ட உடனே நமக்கு லிங்க் இந்த மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம லிங்க்கு இப்போ வந்து இது பாருங்க, பை இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி லிங்க் ஷேர் பண்ணிருப்பாரு. கிளிக் ஃபாலோ லிங்க், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணது தான் பாருங்கள் ரெஜிஸ்டர். இந்த வீடியோவை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஃபார்ம். ஆல்ரெடி உங்களுடைய ஸ்பான்சர் நேம் இருக்கும், அவருடைய ஸ்பான்சர் ஐடி இருக்கும். உங்கள் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கணும். உங்கள் நேம் கொடுக்கணும். சூஸ் பிளான். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான், இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேர் அண்ட் ப்ரமோட்டு, இப்போ வந்து நீங்கள் ஷேர் அண்ட் ப்ரமோட்டில் தான் எல்லாம் கம்பல்சரியாக உள்ளே வருவீங்க. ஷேர் அண்ட் ப்ரமோட்டில் உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு 10 days வந்து ஃப்ரீயாக நீங்கள் வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணுவீங்க. 10 daysக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கிங்க. அதுக்கப்புறம் ஐடியா ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் எடுக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு 3 month ட்ரைனிங் பீரியடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்டு சேஞ்சஸ் வரும். இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்னவோ அதுக்கான மஸ்ட் கண்டிஷன்ஸு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லேட்டஸ்ட் 8 more த கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கணும். உங்களுடைய பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுதும் நீங்கள் கொடுத்துக்கணும். பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 5 6 7 அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர், சிம்பிள்ஸு ஏதாவது ஒரு கேரக்டர் சிம்பிளாக கொடுத்துட்டு மறுபடி ஒரு நம்பர்ஸு இந்த மாதிரி கொடுத்துக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டும் சேமாக இருக்கணும். கொடுத்துக்கிட்டு உங்களுடைய லைவில் இருக்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர், கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் லைவில் இருக்கிறத கொடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கன்ஃபார்மாக உங்களுக்கு மெயில் வந்தால் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மெயில் ஐடி கொடுக்கணும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும். செலக்ட் ஜெண்டர், மேல் ஃபீமேல் அதர்ஸ், மேலே ஃபீமேலாக அதர்ஸா என்னன்றது நீங்கள் கொடுக்கணும். மேலில் மேல் கொடுங்க, ஃபீமேலில் ஃபீமேல் கொடுங்க. அது என்னவோ அதை கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இயரை செலக்ட் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வரும். கிளிக் பண்ணிட்டு செட்டுன்னு கொடுங்க. செட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் திரும்ப அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், மந்த்து மாற்றணுன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. மந்த்து, இயர் மாற்றணும் அங்கே மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு டேட்டை மாற்றினா இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும்.
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன், எக்ஸாமுக்காக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் எல்லாம் ஓகே அப்படின்னா எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு டிக் கொடுக்கணும். கிளிக் ரீட் த யூசர் அக்ரிமெண்ட். நீங்கள் ஆல்ரெடி இதில் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதாவது இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு முழுமையான உங்கள் பர்மிஷனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான கண்டிஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை ஃபுல்லும் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மை ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு இது நீங்கள் லாங்குவேஜ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறத சொல்கிறேன். ஃபார்மை ஃபுல்லும் படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த டிக்கு, இதை டிக் கொடுத்துக்கணும். கொடுத்துற உடனே அங்கே வந்துடும். இப்போ அதை ஃபார்மை வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணுன்னா இதை பாருங்க, ரைட்டு கார்னரில் 3 டாட் இருக்குங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த பாருங்க டிரான்ஸ்லேட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜ், இப்போ தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி, இங்கிலீஷு, கன்னடம், எந்த லாங்குவேஜ்னா இப்போ தமிழில் வந்துடுச்சு. தமிழில் வந்தவொடனே இந்த ஃபார்மும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும். இந்த ஃபார்ம் தமிழில் வந்துடும். ஃபார்மை ஃபுல்லும் கரெக்டாக தெளிவாக படித்து பாருங்கள். தூய தமிழில் இருக்கிறதால ஒரு சில இது புரியாது. ஏன்னா இங்கிலீஷ்லேயே படித்து பேசி பழக்கமானதால் ஒரு சில தூய தமிழ் நமக்கு புரியாது. அதை திரும்ப இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு புரியல அப்படின்னா தமிழில் படித்து தெரிஞ்சுக்கிங்க. முடிச்சுட்டு கடைசியாக லாஸ்ட்டு இந்த டிக்கை கொடுக்கணும். அடியில் இந்த டிக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடும். அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுக்கல பாருங்கள், இம்பார்ட்டன்ட். இந்த ரெட் மார்க் கொடுத்தீங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்னா இங்கே என்ன வரும்னு பாருங்கள், சமர்ப்பிக்கவும். இதை பாருங்கள், நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ரெட்டில் வந்துடும். இதெல்லாம் தவறுதலாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, சரியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் வந்துடும். நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா எல்லாம் ரெட்டில் வந்துடும். அது திரும்ப கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் பாஸ்வேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறுதல் கொடுத்துருக்கீங்க. அதனால் அதையும் நீங்கள் சரி பண்ணணும். ஏதோ ஒரு சின்ன தவறுதல், அது சரியான பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும். அதே போல் உங்களுடைய மெயில் ஐடி, சரியான மெயில் ஐடி இருக்கணும். சின்ன டாட்டு, கம்மா, கேப்பு அந்த மாதிரி வந்துடக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா அது டிக்கு கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு SGO அப்படின்றது. உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதில் வந்துடும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். சம்டைமில் உங்களுடைய மெயில் ஐடிக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி யூஸ்வல் பாஸ்வேர்டு கிளிக் ஃபார் த லிங்க், யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஓப்பன் பண்ணதும் நம்ம SBIயோடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அங்கே தெரிய வரும். SBIயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்பையாக ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு யூடியூப் வீடியோ இருக்கும். நம்ம அஃபிஷியல் யூடியூப் வீடியோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மேலும் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா மீண்டும் இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ SBIயில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஓகே, தேங்க்யூ.